நாம் போகிற இடம் நம்மை விட சீனியராக இருந்தால் நம்ம மரியாதை கொடுக்கறதுல எந்த மனக்குழப்பமும் வராது. நம்மளை விட ஒரு 25 வயசு சின்னவங்க பாட்டிக்கு போயிட்டு தலைவர் அப்படின்னு நிமிந்து பார்த்து அப்படியே அவங்க காருக்கு முன்னாடி குனிஞ்சு உக்காந்து ப்ரோக்ராமை போட்டு நம்ம சொல்கிற ரூட்டில் தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறதா, இல்லைன்னா தலைவர் வருகிறார்னு இவர் தனக்கு தலைவராக இவரே கூவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இவரால் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை. செங்கோட்டையனுடைய இந்த முடிவு ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறது சராசரியாக என்னுடைய சம்பந்தியெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் தான். அவங்க பெருவாரியான கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் சொல்கிறது, இவருக்கு ஏன் பேசாமல் இருந்திருக்கலாமே, தோட்டம் தொடர்புன்னு இருந்திருக்கலாமே, இவருக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம போய் டிவி கேட்கலாம் ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட என்னுடைய சர்க்கிளில் வந்த விஷயம். இவர் நம்மளுடைய உதயநிதி வந்தால் என்னங்க தப்பு? நீங்கள் எல்லாரும் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் வயசானவங்களாகவே இருக்காங்களே, இளைஞர் வரக்கூடாதான்னு கேட்குறோம் ஒரு இடத்துல. அப்புறம் உதயநிதி வராருன்னா அவர் ஏன் வராரு அப்படின்னா என்னங்க எனக்கு புரியல. அப்புறம் இந்த வாரிசு அரசியல் இருக்க, நகைக்கடைக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்து, எய்த்து வீட்டு பையனை உட்காந்து வைப்பான். வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான். டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிக்குவான். ஏன்னா நான் ஒரு நடிகை, என் பையன் நடிகன் ஆகணும். ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும், அவ்வளோதானே இருக்கும். அதெல்லாம் இல்லை வாரிசு அரசியல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை.